குமுதா ஹாப்பி எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்துட்டு நான் டிமார்ட்டுக்கும் வந்து பர்ச்சேஸ் போயிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் பசங்களை வந்து ஊருக்கு பஸ் ஏற்றி விட போகும்போது துடியலூரில் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப்க்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு 150 ருபீஸ் கடை இருக்குது. எந்த பொருள் எடுத்தாலும் 150ன்னு சொல்லிட்டு ஸோ அந்த கடைக்கு வந்து நான் போயிருந்தேன். அதில் வந்து நான் ரொம்பவே ஹாப்பி. இப்போ இந்த ஆயில் டிஸ்பென்சர் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மீஷோவில் நிறைய டைம் பார்த்து வச்சுட்டே இருந்தேன். அதில் வந்துட்டு இந்த கிரிப்பு வந்துட்டு ஸ்டீலில் இருக்கிற மாதிரி வர்றது ஒரு சில டைம் பார்த்தேன். ரேட் கொஞ்சம் அதிகமாக இருந்தனால அப்புறம் வாங்கிக்கலாம்னு நினச்சேன். பட் இந்த டைம் டிமார்ட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த 159 தான் ரேட் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரிப்பு வந்துட்டு இந்த ஸ்டீலில் வர மாதிரி இருந்துச்சு. நான் வந்துட்டு கொஞ்சம் கவனக்குறைவான ஆள் தான். அப்பப்போ மிஸ் பண்ணிடுவேன். ஸோ மிஸ் பண்ணிட்டேன்னா உடஞ்சு போயிடும் அப்படிங்கிறதால இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்து பார்த்து வச்சுட்டே இருந்தேன். இந்த டைம் தான் வாங்க முடிஞ்சது. இதுவும் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா நான் டிமார்ட்ல வாங்கினேன். இந்த 150 ருபீஸ் கடையில் இந்த ப்ளூ கலர் டப், அதுக்கப்புறம் இந்த ஸ்டீலில் இருக்கிற இந்த ஒரு பாத்திரமும் இந்த ஜாடி ரெண்டுமே வந்து நாங்கள் வாங்கியிருந்தேன். உப்பு புளி போட்டு வைக்கிறது பிளாஸ்டிக் டப்பால தான் போட்டு வச்சுருந்தேன்னா அதை சீக்கிரமா மாற்றணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இந்த டைம் வாய்ப்பு கிடைச்சனால அதுவும் வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டு கன்டினியூஷன் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம்.